தீத்து. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். துரோவாவிலே தீத்து பவுலை வந்து சந்திக்கவில்லை. பவுல் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது அவருடைய சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாதிருந்தது. மக்கதோனியாவிலே தீத்து பவுலை உடனே வந்து சந்திக்கவில்லை. இதனால் பவுலுக்கு எப்பக்கத்திலேயும் உபத்திரவம் உண்டாயிற்று. புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்ததாக பவுல் எழுதுகிறார். இதன் பின்பு தீத்து பவுலிடத்திற்கு வருகிறார். அவர் வந்ததினால் பவுலுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. இந்த ஆறுதலை பற்றி சொல்லும்போது தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்றும் அவர் தீத்து வந்ததினால் தங்களுக்கு ஆறுதல் செய்ததாகவும் பவுல் எழுதுகிறார். தீத்து கொரிந்தியரிடமிருந்து பவுலிடத்திற்கு வந்திருக்கிறார். கொரிந்தியரிடமிருந்து நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். அந்த செய்தி பவுலுக்கு மிகுந்த ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. தீத்து கொரிந்தியரால் ஆறுதல் அடைந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டு பவுலும் ஆறுதல் அடைகிறார், அதிக சந்தோஷப்படுகிறார். இவை எல்லாவற்றிற்கும் தேவனே காரணம் என்று சொல்லி அவரை துதிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறவர். தீத்து வந்ததினால் தேவனே தங்களுக்கு ஆறுதல் செய்ததாக பவுல் தேவனை துதிக்கிறார். கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் வாஞ்சையோடு இருக்கிறார்கள். பவுலை குறித்து வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். தீத்து இதை கண்டு மிகுந்த ஆறுதல் அடைந்திருக்கிறார். தான் அடைந்த ஆறுதலை பவுலுக்கு தெரியப்படுத்துகிறார். இதனால் பவுலும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்படுகிறார். கொரிந்தியருக்கு தான் எழுதின முதலாவது நிருபத்தினால் ஏற்பட்டிருக்கும் விளைவுகளையும் அந்த நிருபத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கிறார்களா என்பதையும் அறிந்து கொள்ள பவுல் ஆர்வத்தோடு இருந்தார். தீத்து பவுலை சந்தித்து கொரிந்தியர் அவர் மீது அன்பாக இருப்பதையும் அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பதையும் அறிவிக்கிறார். இதனால் பவுலுக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாயிற்று.